அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே வந்திருக்கோம் இன்றைக்கின்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். எதுக்கு? மீண்டும் இன்றைக்கி வந்து ஒரு 2 பஸ் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறேங்க. எங்கேன்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூர் டு சென்னை தான், தாமரை அப்படின்னு சொல்லி. என்ன விசேஷம், ஏது விசேஷம் இந்த பஸ்ஸில்? தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக அப்படி ஒரு ஆஃபர் வேறு இருக்குது. அதில் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஆஃபர் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஆஃபர் இருக்குது. அது போக நம்ம இந்த வண்டியை பற்றி என்ன ஏதுங்கிறது டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க தாமரை அப்படிங்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 வருஷமாக இருக்கிறாங்க இந்த மோட்டாரில். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வந்து ரெகுலர் இந்த அப்சல் பஸ் இந்த சர்வீஸ் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க. அது போக வந்து போர்வெல் வச்சுருக்கிறாங்க. தாமரை போர்வெல் சொல்லி சன்னு இது 4 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு போர் சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாமே இருக்குதுங்க. போர்வெலும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து புதுசாக ஃபஸ்ட்டு டைம் 2 பஸ்ஸு போட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் டு சென்னை பாரத் பென்ஸ் தான் போட்டுக்கிறாங்க. எங்கே தெரியுங்களா பாடி கட்டியிருக்கிறாங்க? எம்ஜி கோச்சுங்கோ, பெல்காம். கிட்டத்தட்ட இதுக்கு பக்கத்தில் மகாராஷ்டிரா பக்கத்தில் கர்நாடகா பார்டர், அங்கே தான் பாடி கட்டிக்கிறாங்க. அதனுடைய மாடல் தான் வந்து கிளைடஸ் அப்படின்னு சொல்லி பாரத் பென்ஸ். என்னதான் அந்த பென்ஸோடைய லோகோ பார்த்தாலே ஒரு வித இதுதான். ஏன் சாமி உனக்கு அவ்வளோ பிடிக்குமில்ல பென்ஸு? ஆமாம், பென்ஸ்னால் அவ்வளோ ஒரு பெரிய பாரத் பென்ஸ் வண்டி தானுங்க. மேலே வந்து தாமரை இங்கே பாருங்க, முன்னாடி 2 நல்ல சைடு ஒரு பெரிய கொம்பாக போட்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு பாரத் பென்ஸுங்கிற லோகோ. இது ஃபுல்லாக ஏர் வந்துட்டு, இதுவும் ஏர் வந்துட்டு. இது தூக்குற மாதிரி டைப் தானே இது? ஆமாம்மா, தூக்குற டைப் தான். இப்படி தூக்குற டைப் நினைக்கிறேன். இப்படி மேலே வரும். எவ்வளோ பெரிய வைப்பர் கொடுத்துருக்காங்க, கண்ணாடி எவ்வளோ பெருசு. ஆனால் பாடியோட அந்த லுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க பார்க்குறக்கு. இது வந்து ஒரு டிஆர்எல் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது வந்து ப்ரொஜெக்டட். அப்புறம் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலோஜன் பல்புங்க. இது இண்டிகேட்டரு. அப்புறம் கீழே தனியாக ஒரு ஆரஞ்சு லைட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்க்குறக்கே வந்து அந்த பாடி செம லுக்காக இருக்குதுங்க. எம்ஜி கோச் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த எம்ஜி கோச்சு. அப்புறம் அதுவும் 2 சின்ன லைட் வேறு மாட்டி வச்சுருக்குறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7200 சிசி 6 சிலிண்டருங்க. வாங்க அப்படியே நான் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வண்டியினுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாமரை பஸ்ஸோட ஸ்பெஷல் இங்கே வாங்க சைடில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இருங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த இன்ஜினை பற்றி நம்ம சொல்லிடுவோம். 7200 சிசிங்க, 6 சிலிண்டர், 241 பிஹெச்பிங்க. கிட்டத்தட்ட இதனுடைய அந்த டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 380 லிட்டருங்க. வீல் பேஸு 6850, டார்க் வந்து 850 என்எம் டார்க்கு, டீசல் வண்டி. அதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாகவே கீழே லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. www tamaraiBus.com அந்த பஸ்ஸுக்கு வந்து 2 எஸ் போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து சன், அவங்களுக்கு 2 பேருமே இருக்குதுங்க. சன்னுங்கிற பேரும் இருக்குது, தாமரைங்கிற பேரும் இருக்குது. டயர் வந்து பிரிஸ்டோன் டயர் இருக்குது. என்ன சைஸு? மல்டி ட்ராங்க்ஸ் 295 80க்கு 22.5. இங்கே தான் சைலன்சர் வருமே இல்லையா? இங்கே தான் வருமா சைலன்சர்? இங்கேயா? இங்கே பக்கத்தில் ஒரு சைலன்சரு கிட்டேயே வரும். இதில் அந்த இதுன்னு நினைக்கிறேன் BS6 Phase 2 அந்த இது காற்று பொருட்களாக இடம் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் இந்த ஏட் ப்ளூ இங்கே இருக்குது, இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபியூல் டேங்க் இங்கே இருக்குது. வேறு இங்கே எல்லாம் தனியாக எழுதியிருக்கிறாங்க. ஓகே, பின்னாடி சைஸ் 295 80க்கு 22.5. சரி, அப்படியே பேக் வா, பின்னாடி வா. இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க ஸ்பெஷல் அப்படின்னு. இது நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு ஸ்டிக்கரா இந்த யானை படம், அப்புறம் சின்ன யானையிலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய யானை, இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஸ்டிக்கர் அப்படின்னு. கிடையாது. இது வந்து முழுக்க கேரளாவிலேருந்து ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து இங்கே இவங்க வரைஞ்சது. அதனால தான் இவ்வளோ லுக் அண்ட் சூப்பராக இருக்குது. மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த யானையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே பிக்சடு கிளாஸு. அதுக்கப்புறம் அப்படியே புறக்கால போய் பார்க்கலாமா? 13.5 மீட்டருங்க, நான் அதே சொல்ல மறந்துட்டேன். வண்டி வந்து 13.5 மீட்ரு. தாமரை பஸ் டிரான்ஸ்போர்ட், யுவர் சர்னி அவர் கமிட்மெண்ட். tamaraiBus.com இந்த கஸ்டமர் கேர் நம்பர் இங்கே இருக்குது. வேறு நம்ம இங்கிலீஷ் பயங்கரமாக பீச்சுவோம் தெரியுமில்ல? தெரிஞ்ச தாய்லாண்டில் தெரிஞ்சுதா? பாரத் பென்ஸுங்க, கிளைடஸ் அங்கேயும் போட்டிருக்கிறாங்க. எம்ஜி கோச் இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒரு சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம். ஒன்று நான், இன்னொன்று உங்கள் அம்மாவா?
நானும் அம்மாவும் 2 சிங்கம் ஒன்று ஆண் அசிங்கம்மா அடா பாவி என் பெத்த மாவோட இப்படி கழுவி ஊத்துறாடே சாவி. கஸ்டமர் கேர் நம்பருங்கிறது வருங்க. கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே எல்இடி டைல் லைட்ஸ், இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லைட் எல்லாமே எல்இடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ரிவர்ஸ் கல் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. நம்பர் பிளேட் தனியாக குட்டி லைட் 2 வந்துடுது. பார்க்கிங் சென்சர் 1 2 3 4 5 கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே. அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரைட், அவ்வளோதான். மற்ற டீட்டெயில்ஸ் இந்த மெயினாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம், உள்ளுக்குள்ளே பெட்டு. இது வரைக்கும் எந்த பஸ்ஸுலேயுமே பார்க்காத ஒரு மேட்ரு உள்ளே காமிக்க போகிறேன் நான். என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. வாங்க போகலாம். அழகாக நூடுல்ஸ் மேட் ஏறின உடனே டிரைவருக்கு தனி கேபின் அப்படியே பிரித்து வச்சுட்டாங்க. அப்புறம் தான் லைட்டு கீட்டெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கெல்லாம் இதில் நான் வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் மெயின் விஷயமே கிடையாது. மெயினான விஷயம் இங்கே வாங்க. ஏறின உடனே பெட்டை பார்த்தீங்களா? வெள்ளை கலருங்க, வெள்ளை கலர். இங்கே பாருங்க இவ்வளோ ஸ்மூத்துன்னு சொல்லி இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இதை விட இதுங்க ஒரு இதில் இதில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆமாம் வெளி உழுகாமல் இருக்குது. கரெக்ட். என்ன மாதிரி ஆளுகளை விஸ்கன் பொஸ்கன் விழுந்துருவோம். கரெக்டாக. இங்கே பஸ்ஸு 2 உடஞ்சிருப்பா. இங்கே அது SOS இது கொடுத்துருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கு இந்த இடத்துலிங்க W2W யூனா அப்பர், எல்லுனா லோயரு. கரெக்டாக. AL A2 தாமரை பஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ். இது எல்லாமே என்ன கலரு? ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஆஹா, நல்லா கெட்டியாக இருக்குது, செமையாக இருக்குது. ஓகே, இந்த தலைவாணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தலைவாணி ஸ்மூத்துன்னா ஸ்மூத்து, அப்படி ஒரு ஸ்மூத்து. இந்த தலைவாணியை விட இன்னும் அந்த விஷயத்தை சொல்லவே மாட்டேங்கிற அப்படிங்கிறீங்களா? இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த விஷயத்தை. அதுவும் சாஞ்சிக்கிற இங்கே இது தனியாக நல்லா மெதுன்னு கொடுத்துருக்குறாங்க சாஞ்சிக்கிறதுக்கு. இது அந்த நடுவில் 2 பேத்துக்கும் இது வேணால் எடுத்துக்கலாமா? எடுக்கிற டைப்பு. ஆமாம், எடுக்கிற டைப்பு, பிரச்சனை இல்லை. இதுங்களா, இது வரைக்கும் நீங்கள் எல்லா பஸ்லேயும் ஒரு கம்பளி பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பெட்ஷீட்டு பார்த்துருப்பீங்க. அதை துப்புட்டுங்க. அந்த துப்புட்டை விட இந்த வண்டியில் என்ன தெரியுங்களா கொடுக்குறாங்க? கல்ட்டா குல்ட்டா அந்த மாதிரி. இந்த ஸ்டார் ஹோட்டலெல்லாம் இருக்குது இல்லைங்க, இந்த 7 ஸ்டார் ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெட்டில் போனோம்னா அதை பிடிச்சி அப்படியே பெட்டு சுற்றி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே காலை மட்டும் உள்ள விட்டுக்கலாம். அந்த மாதிரி இங்கே வருங்க. அடா அடா அடா, இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்கோ, இங்கே வாருங்க. அந்த கல்ட்டு தெரியுதுங்களா? 2.8 இந்த இது 2.8. இந்த லீமெரிடியன் ஹோட்டலுங்க, அப்புறம் இந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குதுங்களா, அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்லங்க இந்த பெட்ஷீட்டு, இந்த மெத்தை, இந்த 2.8 இந்த கல்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினது. இதை சொல்லி ஸ்பெஷலாக இதை எடுத்து நீங்கள் போத்துனீங்கனாலே அவ்வளோ மெதுன்னு இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இங்கே பாருங்க, இதை எப்படி அமுத்து அப்படி உள்ளே போயிடும். அப்படியே சும்மா மெதுன்னு இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த பஸ்லையும் பார்த்ததில்லை. அங்கே அமுத்துனா இங்கே ஏறுது, இங்கே அங்கே ஏறுது. எப்படி அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அம்மா படுத்து காமிக்கணுமா? படுத்து மெதுவாக கூறணும். அப்பாடி நல்லா இருக்குது. இங்கே கீழே ஷூ செருப்பெல்லாம் கீழே விட்டுக்கலாங்க. ஓகேங்களா? அங்கே வருமா எம்ஜின்னு சொல்லி அந்த பாடி கோச்சோட அந்த இது பேர் போட்டிருக்குறாங்க. அந்த அந்த சாய்மானத்துக்கு மட்டும் போட்டிருக்குறாங்க. அருமை. இங்கே ஒரு ரீடிங் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி ப்ளோயர் இங்கே கொடுத்துருக்காங்க 2. இந்த பக்கம் 2ங்க, இந்த பக்கம் 2ங்க, இந்த பக்கம் 2. அப்புறம் இங்கே சாமான கேம்னு வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாங்க. அப்புறம் அது 2 ஃபோனையும் வச்சுக்கலாங்க. சார்ஜிங் போர்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, டைப்-சியும் கொடுத்துருக்காங்க. அங்கே வரும் USB டைப்-சி. இவங்களுக்கு தனி, இவங்களுக்கு தனி. லைட்டுமே இவங்களுக்கு தனி, இவங்களுக்கு தனி. மேலே அதே லெதரில் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க. இது ஃபுல்லாக ப்ளைவுட்டு. அந்த டிசைன் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குதுங்க. அப்பா அடா அடா அடா. நைட்டு இதே சவுண்ட் நீ கேட்பியா?
இதே கால் லென்த்து. இப்படி நம்ம படுத்தோம்னா இடம் மிச்சமும் இருக்குது வேறு. அப்போ வந்து நானே ஒரு 5.6 ஒரு 6 அடி படுத்தாலுமே அங்கே முட்டாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராடா இந்த மெதுன்னு இருக்கிறது இதுதான் செம சூப்பராக இருக்குது. ஏணி எல்லாமே நல்லா கெட்டியே கொடுத்துருக்காங்க. நல்லா இப்போ வர இதில் எல்லாம் ஃபைபர் கொடுத்துட்றாங்க, நடுவில் எல்லாம் அலுமினியம் கொடுத்துட்றாங்க. மேலே ஏறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே, பிடிமானம் எல்லாமே. வாங்க அப்படியே எல்லாம் ஒரே மாதிரிங்க, சும்மா கத்தினா கத்தி. மொத்தம் எவ்வளோ 36 பெட்டுங்க. இந்த 36 பெட்டுமே ஒரே மாதிரி ஒரே சைஸு. அருமை அருமை அருமை. இங்கே நல்லா இருக்கு, இங்கே நல்ல ஸ்பேசியஸாக தெரியுதா? இங்கே இல்லைம்மா, எல்லா பெட்டும் ஒரே சைஸு ஒரே மாதிரி தான். அந்த யானை, ஆமாம் ஆமாம், அந்த யானையுடைய அந்த மூஞ்சி இந்த இடத்துல வருது, 2 சைடுமே பிரம்மாண்டமாக இருக்குது. அது பார்க்குறக்கே வந்து மேலே என்னம்மா அது சன்ரூப் இல்லை, அந்த ஏசியுடைய அந்த இது இருக்குல்ல. ஆமாம், அதுவும் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் தான். ஆமாம், புல் ரெட் ஹேண்டில் அண்டு புஷ் ட்ரைக்கவர். ஆமாம்மா, இதுவும் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் தான்மா. இதுவும் பின்னாடி ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் இருக்குது தனியாக. அங்கே தான் இந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கு சுற்றி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்குறாங்க. இங்கே வால் மவுண்டட் ஏசியா? ஓகே ஓகே. ஆமாம், அங்கே ஒரு ஏசி தனியாக வரும். இங்கே வரும் அந்த ஹேமரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இங்கே வச்சுருக்குறாங்க. வேறு தெரியுதா? அதனால் லாக் வேறு ஓப்பன் வேறு தனியாக இருக்குது. வேணால் நீக்கி எமர்ஜென்சி இது ஃபுல்லாகவே அந்த இதில் அதை ரெக்ஸினை ஒட்டி அழகாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே, அடிக்கும் தலைக்கும். அப்புறம் சிசிடிவி இருக்குது இங்கே பார்த்துங்க. மெயினான விஷயம் இன்றைக்கி இதுதான் பஸ்ஸில். அப்புறம் கீழே ஃபுல்லாகவே மெரூன் கலர் நூடுல்ஸ் மேட்டு, நல்லா கால் வச்சுட்டு வரக்கே அப்படி மெதுன்னு இருக்குது. எல்லா சைடுமே அந்த இது கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்ஸின். அந்த கைக்கு இது நம்ம பட்டாலுமே கொஞ்சம் அடிவிடாமல் இருக்கிறதுக்கு ஸ்மூத்துன்னு கொஞ்சம் இதாக வேணுமில்ல, நல்லா ஹேண்டல்லாம் இதான் இங்கே இருக்குது வேறு ஏசி. இந்த வால்வோக்கு வருது இல்லைங்க ஜெட்டாக்கு, அந்த ஏசி ஹை ஸ்பீடு கம்ப்ரஸரு பயங்கரமாக இருக்குது ஏசி. அட்டிப்பொல்லி இதெல்லாம் எல்இடி லைட்ஸு கும்கன் இருக்குது. நைட் டைம் போட்டால் செம்மையாக இருக்குது. நம்ம இது எக்ஸ்ட்ரா பகலில் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோங்க, நைட் டைம் போட்டதுன்னு அட்டகாசமாக இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா மெயினான விஷயம் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி தான். ஐயோ இருங்க, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஏமா நீயும் கேட்கவே இல்லை. பஸ்ஸில் ஏறினா என்ன கொடுப்பாங்க? இவங்க பஸ்ஸில் ஏறினா பெஸ்ஸில் என்ன கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஒரு கவர். இந்த கவரில் என்ன இருக்கும்? தாமரை பஸ் டிரான்ஸ்போர்ட்டு, அவங்க நம்பர் அட்ரஸ்ஸு, சக்தி மெயின் ரோடு ஆப்போசிட் சிபி ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், கோயம்புத்தூர். இது எல்லாம் இருக்கும். பஸ்ஸில் ஏறினோடனே இந்த பை கொடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஏறின உடனே கிண்லே 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில். அதுக்கப்புறம் உலக ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ் அன்னபூர்ணா க்ரீம்மன். இந்த அன்னபூர்ணாலேயே கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் டெய்லி நீங்கள் தாமரை பஸ் ஏறினீங்கன்னா அன்னபூர்ணாவில் கிடைக்கும். சரி, தாமரை பஸ்ஸில் கிடைக்கும் அன்னபூர்ணா க்ரீம்மன். தாமரை பஸ்ஸில் டெய்லி உங்களுக்கு கிடைக்கும் ஏறினீங்கன்னா. இது எவ்வளோ டிமாண்டு தெரியுங்களா இன்றைக்கி? இது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். அன்னபூர்ணா க்ரீம்மன்னு. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த ஆஃபர் மேட்டர் இருக்குது. இதையும் நான் சொல்கிறேங்க, இந்தியாவிலேயே அப்படி ஒரு ஆஃபர் இருங்க. அடுத்தது வந்து 2 மிட்டாய் கொடுக்குறாங்க. புளிப்பு மிட்டாய் ஒன்று, கொய்யா மிட்டாய் ஒன்று, 2 மிட்டாய். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூ வேறு இருக்குது, நல்ல ஈரமான டிஷ்யூ, நல்லா மூஞ்சி ப்ரெஸ்அப் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கேரளா சிப்ஸ் நேந்திரம் சிப்ஸ் இத்தனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பை கொடுக்குறாங்க, கவர். ஆமாம், கவர் வீட்டு. அப்புறம் என்ன கேள்வி? அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அப்புறம் கவரை வீட்டுக்கு எடுத்துக்க வேண்டியது தான். அம்மா இதை சாப்பிட்டுக்கலாமாம்மா? வச்சிருக்கிறாங்க, பரவாயில்லம்மா, சொல்லிக்கலாம் வீட்டை. இல்லைன்னா யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் வேணால் எடுத்தாலுங்கன்னு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளும் இந்த அன்னபூர்ணாவுடைய க்ரீமனுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோம். அடாடா, இது என்னன்னு தெரியலைங்க இந்த பண்ணில். அப்படி ஒரு வீடியோ பண்ண வந்தோம்மா, இல்லை பண்ணு சாப்பிட வந்தோம்மா. இருமா, வீடியோ பண்ண வந்திருக்கிறோம், பண்ணு வேணால் சாப்பிட்டுக்கிறேம்மா. தரமாக இருக்குது. பண்ணு சாப்பிட்டுங்க, நான் கீழே இறங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு.
ஹலோ, இங்கே என்ன தெரியுமா எழுதியிருக்காங்களே சைடில் ஸ்டிக்கரில்? சேஃப் ஜோனி, உமன் சேஃப்டி, லைவ் ட்ராக்கிங், ஆன்லைன் டிபார்ச்சர், ஹைஜீனிக் இன்டீரியர், சிசிடிவி, உமன் சேஃப்டி. மெயினான விஷயம் அந்த பக்கம் எழுதியிருக்குதா? அப்படியா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னப்பா இது? அது பண்ணு சாப்பிட்டேன்னா அங்கங்கே போய் ஒட்டிக்கிச்சு. அப்பா, அந்த டிரைவர் சீட்டுடைய கேபின், டிரைவர் சீட்டில் ஏறினால ஒரு பைலட் சீட்டில் பா, அந்த ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஃபீலிங்கே வந்து செம இதாக இருக்குது. பாரத் பென்ஸோட ஸ்டேரிங் 1824 லேட்டஸ்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாம் இங்கே கொடுத்துட்றாங்க. எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. சாவி இங்கே இருக்குதா? வண்டி ஸ்டார்ட் பண்ணல, வண்டி அப்புறமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்ன் அடித்து காமிக்க போகிறேன். இந்த ஆர்ன் ஒன்று, இந்த ஆர்ன் ஒன்று. அம்மா, அந்த இந்த ஆர்ன் இல்லையாட்டு இருக்குதும்மா. தப்பட வெப்படன்னு போகும்லாம், தடன்னு கருப்பு கலர் சுவிட்சுங்களா? எங்கேயும் இப்போ தான் கேட்டேன். அவர் நம்ம பைலட் இருக்கிறார், நம்ம பைலட் ஐயப்ப இல்லை, அவர் கேட்டதான் சொல்கிறாரு. இதுதான் ஹேண்ட் பிரேக் கீழே இருக்குது. போட்டார்னே எப்படி? இதில் வேறு நிறைய மோட்ஸ் வேறு தனியாக இருக்குது, டிசைனு. காது அடைக்குது. யாராச்சும் வந்துட போகிறாங்க, பார்க்க தொழில் சண்டைக்கு வந்துடுவாங்க. மீட்ரு வரங்க எப்படி இருக்குது? 120 வரைக்கும் இருக்குது மீட்ரு. ஆர்பிஎம் மீட்டர் 30 வரைக்கும் இருக்குது. டீசல் 3/4 டேங்க் இருக்குதுங்க. டெம்பரேச்சர் இருக்குதுங்க. மணி டைம் காமிக்குது 5:09 PM. ஹேண்ட் பிரேக் ஆனில் இருக்குது. ஆயில் ப்ரெஷரு இங்கே இருக்குதுங்க. அப்புறம் இதில் என்னது, டிரைவிங் ஃபேனு, லைட் ஐட்டம் இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் ரிவர்ஸ் கேமராவோடது இருக்குது. அப்புறம் ஜேடிஐக்குடைய ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் இங்கே இருக்குதுங்க. இது என்னென்னு தெரியல. 6 கீருங்க, ரிவர்ஸோட 7 கீரு, வைப்பர்ஸு, இண்டிகேட்டர்ஸு, ஹேண்ட் பிரேக்கு இதெல்லாம் இங்கே இருக்கிற ஆரல்ஸ் இதெல்லாம். அவ்வளோதான். இந்த இங்கே ஒரு ஃபேன் இருக்குதுங்க. சிசிடிவி இங்கேயும் இருக்குது. இந்த இது சன்செட் ஸ்க்ரீன் வந்து இறக்குறேன்னா அப்படியே பாதி இறக்கிக்கலாம். வேண்டியதில் அதை இங்கே பாக்ஸ் மாதிரி அடித்து வச்சுட்டாங்களே நீட்டாக, எல்இடி. அதனால் பிரச்சனை இல்லை. இது இத்தனை இருந்தாலும் மெயினான விஷயம் கிளி. நம்ம கிளியோட சீட் மட்டும் எவ்வளோ சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க பாரு. எவ்வளோ தூரம் வந்துட்டு போனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளிக்கு தனியாக ஹேண்ட் ரெஸ்ட் வேறு. ஒரு வண்டியுடைய முக்கிய பங்கு வந்து கிளீனர். இந்த வண்டி இவ்வளோ சுத்தமாக இருக்கிற காரணம் தனியாக ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மோட்டரைஸ்டு டோரு. அவ்வளோதானுங்க. சரி, வண்டி வந்து இப்போ நம்ம மூவ் பண்ணி கொடுத்துடலாம். இருங்க, செருப்பை ஷூவை கழட்டிக்கலாங்க. ஆனால் நம்ம கிளச்சு எப்படி கீழே போது வருமா? இங்கே என்னது? அட ஆமாம், சார்ஜர் 2 USB கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங்கு டில்ட்டு டெலஸ்கோபிக் இருக்காமா? இல்லை சும்மா இருக்கான்னு கேட்டுக்கிறத. நம்ம தொப்பையில் முட்டுதில்ல. அதனால் கேட்டுக்கிறது. ஹேண்ட்பேக் எடுத்து விடணும். ஆஃப் போர்ட் டெஸ்ட் கனெக்டர். ஹேண்ட்பேக் எடுத்தாச்சு. ஓகே, சிறப்பு. சரி, மூவ் பண்ணிடலாம். உம்லிங்களாவா? வாங்க, எங்கே வேணாலும் போகலாம். இப்போதைக்கு இந்த வண்டி போகிறது வந்து கோயம்புத்தூர், சென்னை கோயம்புத்தூர். வாங்க போகலாம். சென்னை சிங்கார சென்னை போலாங்களா? டிஎம்எஃப் எப்படி இருக்குது? ரைட். கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக டிஎம்எஃப் வண்டி ஓட்டணுங்க. எல்லோரும் கேட்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் பஸ்ஸு ஓட்டுங்கன்னு. ஓட்டணும். எனக்கு ஆசையாக தான் இருக்குதுங்க. எங்கேயாவது வெளி சைடுக்கு போகும்போது ஓட்டலாம். இருங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுறேன். அதுக்குள்ள ஏன்னா இது பஸ்ஸு. எப்பவுமே நம்ம வந்து
ஏர் பிரேக்கு. அதனால் எப்போவுமே ஏர் பிரேக் ஆஃப் பண்ணிடுவேன். வண்டி வந்து நிறுத்தின உடனே ரொம்ப நேரம் நிறுத்தினோடனே கீழ் நிறுத்துகிறோமோ இல்லையோ அது வந்து ரெண்டாவது நம்ம இதில் வந்து நிறுத்திடணும். சரி, மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கம்மா. 2 ஸ்பீக்கர் வேறு கொடுத்துருக்காங்கம்மா உள்ளுக்குள்ளே. அந்த இது பற்றிய சீலிங் ஃபுல்லாகவே எல்இடி லைட் பண்ணிக்கிறாங்க. நான் இதை பார்க்க மறந்துட்டேன் மேலே. அப்புறம் இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. மொத்தம் இங்கேயே வந்து சிசிடிவி தெரியுமா, 1 2 3 மொத்தம் 3 சிசிடிவி. ஆமாம், இது வேறு எப்போ வேறு தொடங்குதுன்னு கேட்பாங்க. நம்ம டிஎம்எஃப் வண்டி ஓடிட்டுருக்குதா என்ன ஏதுன்னு. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி என்ன கிழமைம்மா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 27 வெள்ளிக்கிழமை. 29ஆம் ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட் இங்கே போகுதுங்க. அங்கேருந்து டெய்லி நைட் சர்வீஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் பஸ்ஸு, அப்புறம் என்ன பஸ்ஸு, அமி பஸ்ஸா, அபி பஸ்ஸா, அந்த மாதிரி ஏதோ இந்த பஸ்ஸில் புக் பண்ணுற ஆப்பு கீப்பெல்லாம் இருக்குமில்லங்க. அப்புறம் அதில் எல்லாமே இந்த பேர் வந்து வந்துடும். அதுவும் நான் கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்கேன். நான் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பரும் நான் கொடுத்துருக்குறேன். மிக முக்கியமான இந்தியாவிலேயே ஒரு ஆஃபர். அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன். பக்கம்தான், ரொம்ப தூரமெல்லாம் கிடையாதுங்க. இது ரோட்டுக்கு இந்த பக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிற சரவணப்பட்டியில் இருக்கிறோங்க. இந்த குமரகுரு காலேஜுக்கு டெக் பார்க் தானே, டெக் பார்க் கேட்டுக்கு நேர் எழுத்து மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நேர் எழுத்து மாதிரி அந்த பக்கங்க அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு இந்தியாவிலேயே இந்த பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆஃபர் அப்படிங்கிறது நான் அங்கே போய் காமிக்கிறேன். வாங்க. நானும் வெள்ளையும் போட்டது சந்தோஷமாக இருந்திருக்கு. எனக்கு ஓட்டான்னு ஆசை தான். இந்த வண்டியை ஓட்ட போகிற இந்த டிரைவர்னு சொல்கிறத விட இவங்கெல்லாம் ஒரு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி பைலட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு 36 பயணியும் வண்டியில் வந்து ஒரு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வர்ற எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு பண்புள்ளவர்கள். ஆக்சுவலாக அவருடைய பேரெல்லாம் என்னென்னு வந்து கேட்டால் ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள். அண்ணா உங்கள் பேர்? செல்வம், பீட்டர், பிரபு, கண்ணன், சித்திக், 5 பேர். இந்த வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரைவருங்க. ஆக்சுவலாக வந்து 500 கிலோமீட்டர் சென்னை, 250 கிலோமீட்டர் தான் ஓட்டுறாங்க. நேராக இங்கே ஒருத்தர் எடுத்தானா உளுந்தூர்பேட்டை, ரைட் அண்ணன் நிறுத்திட்டு இறங்கிட்டானா ரைட் அடுத்து பிரபு எடுத்துகிட்டு அங்கேருந்து. ஆக்சுவலாக 2 பேர் மாற்றி ஓட்டுறாங்க அப் அண்ட் டவுனு. அதுக்கப்புறம் உள்ளே ஓட்டுக்கிற பெட்ஷீட் எல்லாமே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த உடனே மாற்றிடுவாங்களாமாங்க. அவ்வளோ இது வாங்கி வச்சுருக்காங்க, அவ்வளோ ஸ்டாக் காமிச்சாங்க எங்கிட்ட. உண்மையாலுமே எல்லாருமே பார்த்து ஓட்டுங்க. தேவையில்லாத இடத்துல ஹார்ன் அடிக்க வேண்டாம், மெதுவாக ஓட்டுங்க. விசுகுன்னு பிரேக் அடிக்க வேண்டாம். பொதுமக்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம உண்டு நம்ம வாட்டுக்கு உண்டு. நம்மளுக்கு எதுக்கு லெஃப்ட் ட்ராக் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். பெரிய வண்டி எல்லாமே லெஃப்ட் ட்ராக்கில் தான் போகணும். லெஃப்ட் ட்ராக் எடுத்துக்கங்க. போர்வே மேலே ஏறணுன்னா லெஃப்ட் ட்ராக் எடுத்துக்கங்க. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ஸ்பீடு என்ன 80 ரைட்டு, நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. லெஃப்ட்டில் யாரையும் எடுக்காங்க, ரைட்டில் வரவங்கள போயிட்டே இருங்க, விட்ருங்க. நீங்கள் வாட்டுக்கு லெஃப்ட்டில் ஓரமாக போயிட்டே இருங்க. விஸ்குன்னு பிரேக் அடிக்க வேண்டாம், தேவையில்ல இடத்துல ஹார்ன் அடிக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி ஹார்ன் அடிக்கிறதுங்கிறதுங்க நம்ம மக்கள் நிறைய பயந்துக்கிறாங்க, நிறைய டென்ஷன் ஆகுது, நிறைய நிறைய வீடியோக்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஹார்னே தேவை அடிக்கிறேன். அப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். அப்புறம் ரோடு யாராவது கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வேணும் நின்றுங்க, அவ்வளோதான். ரைட் கிராஸ் பண்ணி போப்பா, அவ்வளோ. இன்றைக்கி வந்து அது ஒரு சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்களாமா. மெட்ராஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ரோடு வந்து கிராஸ் பண்ணணுமாமா. யாராவது ரோடு கிராஸ் பண்ணி விட்டுறணுமாமா. நமக்கு தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு அப்படின்னா 1000 ரூபா ஃபைனுங்களாமா. அந்த கேமரா எங்கேயாச்சும் பாட்டாங்கன்னா 1000 ரூபா ஃபைனாமா. அதனால் சென்னையில் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் அந்த சட்டம் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து டிரைவிங்கெல்லாம் பக்கா ஓட்டி எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்ன ஆப்பரை சொல்கிறேன்ட்டு ஹோட்டல் ஜோதி கிராண்ட் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது அவங்களோட ஹோட்டல் தானுங்க. தாமரை பஸ்காரோடைய ஹோட்டல் தான் இது. ஆப்பரு இங்கே தானே ஆப்பரு. அப்படி என்ன ஆப்பர்னு கேட்குறீங்களா? வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன் என்ன ஆப்பர்னு. இப்படி வெயிட்டிங்லயே வரேன். இதுதான் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். இதையெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து ரூமை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு ஆஃபரை சொல்லிடுறேன். வாங்க. சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு அருமையான ரூம். ஏசி, அருமையான கட்டல், என்ன ஷைனிங் நெகுன்னு வெல்வெட்டு துணியெல்லாம் போட்டுருக்குறாங்க. டர்க்கி டவலு, ஒரு 32 இன்ச்சு டிவி, டிஸ்கிஸு, 2 சேரு, டம்ளர் எல்லாம் இருக்குது. இது ஒரு ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் அப்படியே அங்கே இருக்குது பக்கத்தில். அதுவும் எப்படி இருக்குது. ரெஸ்ட் ரூமை வாங்க பார்த்துருவோம். ஆஹா, நீட்டாக இருக்குது, சிறப்பு. நல்ல மெதுமெதுந்து இருக்குது. இது இன்னொரு ரூம். எல்லா ரூம் ஒரே மாதிரி தான் இருக்குது.
சிறப்பு. அப்படிங்க வந்தோம்னா நிறைய ஃபேமிலி வந்தாங்கன்னா இது ஒரு லாபி மாதிரி உட்காந்துட்டு அந்த நாயம் பேசிட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் கீஸ் வச்சுட்டு சாப்பிட்ருக்கலாம். இது எல்லாம் ஓகே. இதை எதுக்கு இந்த ஜோதி கிராண்டை வந்து சும்மா ஹோட்டல்னு காமிச்சிட்டு இருக்கிறேன்? முதல்ல ஆப்பரை சொல்லுன்னு தானே கேட்குறீங்க. வாங்க. இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். நான் உங்களை கீழே போய் என்ன அப்புறம் ஏதாப்புறம் சொல்கிறேன். வாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அருமையான விநாயகருக்கு இன்றைக்கி சிறப்பான பூஜைகள் ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆப்பர் இதோ வந்தாச்சு. ஹோட்டல் ஜோதி கிராண்டுடைய ஆப்பர், ஸ்பெஷல் ஆப்பர் ஒன்லி அட் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த ஆப்பருங்க. காம்போ 1 என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் வந்து சென்னையில் பஸ் ஏறுறீங்க. எந்த பஸ்லிங்க? தாமரை பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா நேராக நீங்கள் வந்து இங்கே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்க்கிங் வந்து குமரகுரு காலேஜுக்கு பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல். குமரகுரு காலேஜ்லேருந்து இன்னும் ஒரு 1000 அடி இருக்குங்க மொத்தமாகவே. இது நின்று பார்த்தா தெரியும். அது என்ன பார்க்கு கேட்டு? டெக் பார்க் கேட்டுக்கு பக்கத்துலேயே, டெக் பார்க் கேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங். இந்த இடத்துக்கு காலையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ஜோதி கிராண்டில் நீங்கள் வந்து சாப்பிட்டு காலையில் டிஃபன் ஃப்ரீ, நீட்டாக குளிச்சு கிழிச்சு ரெடியாக இருக்குது. 2 மணி நேரம் ஆயிரும் உங்களுக்கு. அந்த 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா? 750 ரூபா ப்ளஸ் டிஃபன். அடுத்த காம்போ என்னென்னு கேட்குறீங்களா? 2வது ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஹோட்டலில் நீங்கள் காலையில் வந்து நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க. அப்போது நீங்கள் ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு இறங்கிட்டீங்க, நைட் 7 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஏன்னா அடுத்த பஸ் 9 மணிக்கு இருக்குல்லங்க உங்களுக்கு நைட்டு. அதனால் 12 மணி நேரத்துக்கு ரூமு. 12 மணி நேரத்துக்கு ரூமு வந்து காலையில் வெஜ்ஜு பிரேக்ஃபாஸ்ட்டும் உண்டு, நைட்டு டின்னரும் உண்டு. 1250 ரூபா. நான் சொல்கிறது எல்லாமே ஏசி ரூமுங்கோ. அதுக்கப்புறம் 3வது ஆஃபர் என்ன தெரியுங்களா? ஒன்லி ஃபார் குமரகுரு போர்டிங். இப்போ கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் நீங்கள் இங்கே எங்கேயாவது நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ வந்து இது சரவணம்பட்டி அப்படின்னா இங்கேருந்து வர கோயில் பாலத்துலேருந்து வர்றீங்க, இல்லை இங்கே கோவை மெடிக்கல் பக்கத்துலேருந்து வர்றீங்க. எனக்கு கோவை மெடிக்கல் வண்டி அதை வழியே தான் போகும். இந்த பக்கம் ஏரியா எங்கேயாச்சும் இருந்து நீங்கள் குமரகுரு இங்கேருந்து தான் வண்டி கிளம்பும். இதான் பார்க்கிங். இங்கேருந்து கிளம்பும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 7:30 to 8:30 வந்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு ஃப்ரீ, டிஃபன் இங்கே ஹோட்டல் ஜோதி கிராண்டில். நீங்கள் இப்படி ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் 5 பேர் டிக்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் 5 பேர் ஒட்டுக்கா ஃபேமிலியோடு உறஞ்சாலும் சரி, ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஃபன் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இப்படி ஒரு இது கிடைக்கிங்களா? ஆடாடா, உண்மையாலுமே வந்து நம்ம டீமுக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடணும். இது வந்து ஒரு ஆப்பர் அப்படிங்கிற சொல்கிறத விட ஏதோ ஒரு பழமொழி ஒன்று இருக்குது இல்லைங்க, என்ன தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு உணவு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். இவங்ககிட்ட வந்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நைட் சாப்பாடு ஃப்ரீயாக போட்டு அவங்க பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் உண்மையாலுமே எனக்கு வந்து இது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். இந்த தாமரை ட்ராவல்ஸ் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் வந்து நானும் சொல்லிடுறேன். நம்ம டீம் ஆஃப் சார்பாக நீங்களும் சொல்லிடுங்க. மீண்டும் வந்து இதை பார்த்துங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாமே நான் அங்கே கொடுத்துறேனுங்க. அது போக வந்து நீங்கள் தனியாக இங்கே வந்தாலும் இங்கே வந்து ரூம் போட்டுக்கலாம். இந்த நம்பர் இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் ஹோட்டல் புக்கிங். இந்த ஹோட்டல் புக்கிங் நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் தனியாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கனாலும் நீங்கள் இந்த பக்கம் ரூம் போட்டுக்கலாம். சரவணம்பட்டியில் குமரகுரு காலேஜுக்கு பக்கத்தில். இந்த வண்டி எப்போ கிளம்புது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. 27ஆம் தேதி இன்றைக்கி, நாளை 28ங்க, 29ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட் ட்ரிப் கிளம்புது. ஏன்னா காலையில் வண்டி கிளம்பிருச்சுன்னா தான் நைட் அங்கே போய் சேர்ந்துடும். நைட் அங்கேருந்து கிளம்புது, நைட்டு இங்கேருந்து கிளம்புது. எப்போவுமே நைட்டு மட்டும் தான் கிளம்புதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு கிளம்புது, சென்னையிலேருந்து நைட்டு கிளம்புது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப் மட்டும் இங்கேருந்து சென்னைக்கு போகுது. அப்போது நான் கான்டாக்ட் டீட்டெயில் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஏதாவது வேணும் டிக்கெட்டுக்கு இது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரணும்னா புக் பண்ணிங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட் அங்கேருந்து வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட் கோயம்புத்தூர்லேருந்து இங்கேருந்து போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டிக்கெட் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். சரவணம்பட்டியில் இருக்கிற ஏரியா பக்கத்தில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் நைட்டு அழகாக டிஃபன் வந்து வயிறார சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறி போகலாம். அதுவும் வண்டியில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. மெயினாக அன்னபூர்ணா பன் இருக்குது, கேரளா சிப்ஸ் இருக்குது, 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது, டிஷ்யூ பேப்பர், முட்டாய் எல்லாம் இருக்குது. எப்பவுமே கிடைக்கும். இது ஆரம்பத்துக்காக இது ஆஃபர் மட்டும் கிடையாதுங்க. வருஷம் 365 நாளும் கொடுக்குறாங்களாம்மா. ரைட்டுங்க, நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.